சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் 4 சம்பந்தமான நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனல்ல வரதுனால இதுவரைக்கும் நீங்க ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, குறிப்பாக மகளிரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வருகின்ற மார்ச் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினம். ஓகேங்களா, அந்த தினத்தை முன்னிட்டு மகளிருக்காக ஆன்லைன் மீடியா சார்பாக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்சுக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் அப்படின்றதான் அந்த பேட்சுக்கான பேரே. ஓகேங்களா, எஸ், இந்த பேட்சில் முழுக்க முழுக்க மகளிர்கள் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரைஸ்லையுமே உங்களுக்கு கன்செஷன் கொடுக்கறது மாதிரி, அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் கொடுக்கறது மாதிரி தான் இந்த வீடியோ பதிவு இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இந்த பேட்சில் எப்படி நீங்கள் பயனடைய போறீங்க, இந்த பேட்சில் என்ன மாதிரி விஷயம்லாம் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா, எஸ். அப்போ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வெப்சைட்டில் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் மூலமாக போட்டு உள்ளுக்குள்ள போகிறது மாதிரி கொடுத்துருவோம். ஒரு போர்ட்டல் மாதிரி கொடுத்துருவோம். அந்த போர்ட்டலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிறது மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா, அந்த போர்ட்டலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.yourexam.online. ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருவோம். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் குரூப் 4 எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், வேர் டு ஸ்டடி, வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கிறது மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை உள்ளுக்குள்ள நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதை நீங்கள் எப்போ உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகுதோ அதுல இருந்து நீங்க குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை நான் சொல்லிக்கிறேன். சரி, இதுல என்ன மாதிரி எல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றதையும் நான் கம்ப்ளீட்டா சொல்றேன். ஜெனரல் ஸ்டடீஸ்ல சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஓவராலா 5000க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ்கள் மற்றும் 200க்கும் அதிகமான வீடியோஸ் பதிவுகள் இருக்கு. அதே மாதிரி சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும், சரிங்களா, 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லா பாடம் இருக்கு பாத்தீங்களா, எல்லா பாடத்தையுமே நீங்க யூனிட் வைஸா டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கான உங்களுக்கு அந்த அக்சஸ் இந்த வெப்சைட்ல நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சரிங்களா, பிளஸ் அந்த டெஸ்ட் எழுதும் போதே நீங்க புக் பேக் கொஸ்டின், நீங்க படிக்கிறதுக்கான புக் பேக் கொஸ்டின் படிப்பீங்க பாத்தீங்களா, அதுக்கான ஆன்சருக்கான பிடிஎஃப்பும் அதுலயே அப்டேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்ப கம்ப்ளீட்டா ஒரு புக்கை ஒரு பாடம் படிச்சுட்டு நீங்க அடிச்சு பார்க்கறதுக்கான அக்சஸும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரிதான் சோசியல் சயின்ஸ் கொஸ்டினும் அதே மாதிரிதான். ஓகேங்களா, 6ல இருந்து 10 வரைக்கும் எல்லா பாடங்களையுமே நீங்க அடிச்சு பார்க்கறது மாதிரி நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நியூ தமிழ் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், ஓகேங்களா, 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டும் சேர்த்து 9000க்கும் அதிகமான கொஸ்டின்கள், 290க்கும் அதிகமான வீடியோ பதிவுகள் அதில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்க கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஓல்டு தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5600க்கும் அதிகமான கொஸ்டின்கள் மற்றும் 240க்கும் அதிகமான வீடியோ பதிவுகள் அதில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதே நீங்க கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருப்போம், வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருப்போம், கீழே ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அதுக்கு நான் ஏற்கனவே போட்ட டைம் டேபிள் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன், எப்படி கொடுத்துருக்கோம், எவ்வளவு அதில் அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஓகேங்களா, அப்ப ஓல்டு தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம புக்ல, ஓகேங்களா, நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு மாணவர் படிச்சாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் லைன்லாம் இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணி, சரிங்களா, அதை நாங்க ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃப் மாத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நீங்க அதை கோத்ரூ பண்ணும் போதே தெரியும். ஓகேங்களா, அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓல்டு தமிழா இருந்தாலும் சரிதான், நியூ தமிழா இருந்தாலும் சரிதான், ரெண்டுலயுமே நம்ம அதை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நீங்க படிக்கணும், டாபிக் பேஸ் பண்ணி நீங்க பார்க்கணும், ரெண்டையுமே பார்க்கணும். எதையுமே இது பார்த்துட்டு இதை பார்க்காம விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே டிஎன்பிசி தரப்புல இருந்து வஞ்சிக்கிறாங்க. நம்ம டாபிக் வைஸா போகும்போது ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஸ்கூல் புக்கை பத்தி பார்த்துட்டு போகும்போது டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால நம்ம ரெண்டுத்துக்குமே தயாரா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா, அப்ப ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 90க்கும் அதிகமான வீடியோ பதிவுகள் ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் இருக்கு. ஓகேங்களா, அதை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா, 2012ல இருந்து 2024 வரைக்கும் கரண்ட் வரைக்கும், ஓகேங்களா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய
பிடிஎஃபே நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பிடிஎஃப்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்க அடிச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் அதுல 25 மேக்ஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கான சொல்யூஷனும் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதை நான் வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஆன்லைன் மினியா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது டெய்லி 10 கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினை வாச்சு 4 ஆப்ஷன் சொல்லி அந்த 4 ஆப்ஷனும் எதுக்காக அந்த கொஸ்டினோட ரிலேட் பண்ணி வச்சிருக்கோம். பிளஸ் அந்த கொஸ்டினோட ரிலேட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கூல் புக் கண்டென்ட் பிளஸ் அது சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அதற்கான பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றது நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க படிச்சுக்கலாம். பிளஸ் அதுக்கான வீடியோ பதிவும் உள்ளக்குள்ளே இருக்கும். அதையும் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இது ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நார்மலா கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 1000 rupees. இது உங்களுக்காண்டி மகளிர்களுக்காண்டி இந்த ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 499க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? கம்ப்ளீட் அக்சஸ் எல்லாத்தையுமே நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ண தேவையில்லை. நாட்களும் கம்மியாக தான் இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய நாட்களை நம்ம எஃபிஷியண்டா பயன்படுத்தணும். எனக்கு எல்லாமே இருந்தா நான் எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நான் கொடுக்குறோம். இல்ல சார் எனக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாலும் நாங்க போட்டு கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? அப்ப இப்ப ஓல்டு தமிழ் நம்ம எடுத்துக்கிட்டோம், நியூ தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்படி இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப 6ஆம் வகுப்பு இயல் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல், ஒரு பிடிஎஃப் ஃபைல் எப்படி நான் சொன்னது புரியுதுங்களா? புக்ல இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்ல நோட் பண்ணி இம்பார்ட்டன்ஸா ஏதாவது ஒரு, அதாவது என்ன 6ஆவதுல நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து 8ஆவதுலயும் கவர் ஆகுதுன்னா அந்த 8ஆவதுல உள்ள கண்டென்ட்டை 6ஆவதுலயும் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அது சம்பந்தமா ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம நோட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரிவிஷன் பண்றது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் நாங்க அந்த மெத்தட்ல தான் நாங்க வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப அதற்கான பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருவோம். பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமா இருக்கு பாத்தீங்களா, இலக்கணம், இலக்கியம், உரைநடை, அதுக்கடுத்து துணைப்பாட பகுதி எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடியோ பதிவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த வீடியோ பதிவை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலா நீங்க இருக்கும்போது அந்த வீடியோ பதிவை நீங்க கேட்காதீங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ பதிவை நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? வீட்டுல நீங்க ஒரு உங்களுடைய கிச்சன்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால ஒரு இதை பார்க்க முடியாது, ஆனா உங்களால கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அந்த வீடியோ பதிவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேட்க அது கண்டிப்பா உங்களுடைய மனதுல பதியும். பிளஸ் அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை போய் புக்கை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அது அப்படியே உட்காந்துரும். ஒரு தடவை டெஸ்ட் அடிச்சு பாருங்க. டெஸ்ட் அடிச்சு பார்க்கறதுக்கு எப்படி நம்ம அதில் பெனிஃபிட் ஆட் பண்ணிக்கோ அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் அதில் ஷோ பண்ண காட்ட முடியும். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா அது பேச்சிலே இருக்கும். அதை நான் செயல் வடிவில் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றதுனால தான் நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு பிடிஎஃப், ஒவ்வொரு வீடியோ, அதில் இருக்கக்கூடிய பாடத்தின் அடிப்படையில் வீடியோ பதிவு, அதுக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது மாதிரி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 3ஆம் பருவம் அதுக்கப்புறம் அதுக்கான டோட்டல் டெஸ்ட் இருக்கிறது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ரிவிஷனுக்கும் நம்ம வீடியோ பதிவும் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். தமிழ்ல 100 கேள்விகளை நீங்க வந்து நெருங்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகளை எங்க ஆன்லைன் மீடியா டீம் வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க உள்ளக்கல் நுழையும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஒவ்வொரு பாடத்துக்குமே 100 கேள்விகள், ஒவ்வொரு யூனிட்டுக்கு 100 கேள்விகள், அதற்கான பிடிஎஃப் பகுதி, அதற்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பக்காவா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? உள்ளக்கல் நாம படிக்கிறோம் அப்படின்ற நினைப்போட உள்ளக்கல் வரவங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களுக்கு வெளியில வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போறதுக்கான வாய்ப்புகளே அந்த இடத்துல இருக்காது அப்படின்றத நான் தெள்ள தெளிவா சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு யூடியூப்ல எப்போ வேணா இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்றது எல்லாமே அதுல இருக்கும் அப்படின்றத நம்புங்க. ஓகேங்களா? அப்ப 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஓல்டு தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓல்டு தமிழ்லயும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. எவ்வளோனா 5 to 10% வரைக்கும் கேட்கலாம். அதனால அந்த பகுதியும் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே வச்சிருந்ததுதான் அதை இந்த பகுதி இந்த இதுல வந்து ஆட் பண்ணியே கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? இப்போ 6ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் அதே மாதிரி பிடிஎஃப், வீடியோ, ஆன்லைன் டெஸ்ட் இதே கான்செப்ட்ல தான் தமிழ்ல எல்லாத்துலயுமே பக்காவா இருக்கும். ஓகேங்களா? நீங்க உலக நுழைஞ்சோடனே தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்பிடென்ட் லெவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த பகுதியை பார்த்தவங்களுக்கு ஃபீல் ஆகும். படிச்சிருக்கேன், இதை பார்த்தாலே என்னால முடியும் அப்படின்றது தோணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்மளுடைய
நம்மளுடைய ஒர்க் அதில் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா? அப்போ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்து கேட்கப்பட்டது. ஓகேங்களா? அதை ஃபுல்லாத்தையும் நம்ம தொகுத்து வெப்சைட்லேயே நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா நம்மளுடைய வெப்சைட்ல நம்ம எப்படி இந்த கோர்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்றது அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? நீங்க பேமெண்ட் கட்டுறீங்க பார்த்தீங்களா? பேமெண்ட் கட்டினோடனே உங்களுக்கு அக்சஸ் கொடுக்கறது மாதிரியே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்படி பேமெண்ட் கட்டி அக்சஸ் வந்தோம் அப்படின்னா நீங்க டைரக்டாவே லாகின் பண்ணி வெப்சைட்ல போயிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஃபெசிலிட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய டீமை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? எஸ், இப்போ இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கு நம்ம அக்சஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்ப அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க வந்து உள்ளக்குள்ள லாகின் பண்ணி உள்ளக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓவராலா ஒரு 10 கோர்ஸ் உங்களுக்கான ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? 6 to 10th நியூ சமச்சீர் மேக்ஸ், சரிங்களா? மேக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கடுத்து தமிழ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபார் ஆல் எக்ஸாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ சமச்சீர் சோசியல் சயின்ஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட், 6 to 12th நியூ சமச்சீர் தமிழ், 6 to 10th நியூ சமச்சீர் சயின்ஸ். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே யூனிட் டெஸ்ட் அப்படின்றது ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ண அந்த லெட்டர் மேலே கிளிக் பண்ண உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸ் அப்படின்னா இதுல உள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா 6 to 10th வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அதுல வந்து ஜனவரில இருந்து இப்ப கரண்ட் வரைக்கும் 2023ல இருந்து கரண்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஓல்டு புக் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ ஒண்ணா நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் 2024 பிப்ரவரியில நம்ம ஆட் பண்ணி வச்சதை நான் காட்டுறேன். ஓகேங்களா? அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான வீடியோ பகுதி இருக்கும். சரிங்களா? அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? வீடியோவை பார்க்கணும், ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும். அதில் 5 கேள்வி மினிமம் எடுத்துனா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். அந்த பிடிஎஃப் நீங்க பார்க்கலாம். பிளஸ் டாப் 100 சொல்லிட்டு இந்த மாதத்துக்கு இந்த 100 கொஸ்டினை நீங்க பார்த்தா போதும் அப்படின்றதுக்கான பிடிஎஃப்பும் நான் தனியா தருவோம். ஓகேங்களா? அதையும் நான் தருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் உங்களுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இதுல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டுக்கா நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு டேட்டுக்கா வீடியோ பகுதி, அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? பக்காவா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸை நீங்க பார்க்கும்போது வெறும் கரண்ட் அஃபேர்ஸா மட்டும் அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல நம்ம சிலபஸோட கலந்து படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் நம்ம புக் பேக் கண்டென்ட்டையும் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்றதுனால ஒர்த்தா இருக்கும். ஓகேங்களா? அதை நான் சொல்லிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு டேட்டா நீங்க கிளிக் பண்ண உங்களுக்கு இதே மாதிரி பேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம், ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு டேக் டெஸ்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பகுதிகளுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் காட்டுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. மொபைலில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இது. ஓகேங்களா? அப்போ இந்த டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய பேரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? உங்களுடைய பேரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும், உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய சிட்டி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா டைமர் ஓடும், மேலே கார்னரில் டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும், பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம், கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருப்போம், இதே மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்க, நார்மலாக ஒரு கொஸ்டினை அடிக்கிறீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயே சொல்லிடும் இது தவறான பதிலுங்க, சரியான பதில் வந்து அனைத்தும் அப்படின்றத அங்கேயே உங்களுக்கு சுட்டி காட்டிடும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? 2024 உங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் இப்போதைக்கு அப்டேட்ல இருக்கும், அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது 6 to 10th ஓல்டு சமச்சீர் தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதில் 6ஆம் வகுப்பு அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? அந்த 6ஆம் வகுப்பு நான் கிளிக் பண்ணுறேன், அந்த லெட்டர் மேலே கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த லெட்டர் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு இயல் வாரியான தேர்வுகள் அப்படின்னு வரும். அந்த லெட்டர் மேலே மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா? முதல் பருவம் இயல் 1 அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்புறம் பேக் வந்து காட்டுங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவருட்பா அப்படின்னா அதை எழுதியவர் யாரு? ராமலிங்க அடிகளார். அவருடைய சிறப்பு பெயர் என்ன? புரட்சி துருவி. அதுக்கடுத்து புதுநெறி கண்ட புலவர் அப்படின்ற இந்த இடத்துல நம்ம எழுதி கொடுக்குறோம். ஓகேங்களா?
இதுதான் முக்கியமானது. அப்ப இந்த இடத்துல நம்ம எழுதுறதுனால அதை ரீகால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இவருடைய சிறப்பு பெயர் என்ன, ஆசிரியருடைய குறிப்பு பத்தி கொடுத்துருக்குது, அதுல வந்து சமரச சன்மார்க்க நெறியை வந்து எப்போ உருவாக்குனார், அந்த வருஷத்தை, இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான டேட்டை தான், இம்பார்ட்டன்டான விஷயத்தை தான் அங்கங்கே நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேங்க. ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள்னா அவருடைய சிறப்பு பெயர் நாயனார், தேவர், தெய்வ புலவர், சென்னாப்போத, பெருநாவலர், மாதானுபங்கி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை அந்த பிடிஎஃப்ல நாங்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப 6வதுல முதல் பருவம் இயல் 1 அப்படின்னா அதற்கான பிடிஎஃப் நம்ம பார்த்துட்டோம். அதற்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கு. அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணலாம். அதுக்கு கீழே அதற்கான ஆன்லைன் டெஸ்ட், கிளிக் ஓபன் டு டேக் ஆன்லைன் டெஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டெஸ்ட் ஓபன் ஆயிரும். எப்படி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்களோ சேம் ஃபார்மேட்ல தான் இது இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இரண்டாவது இயல், அதுக்கப்புறம் 3வது இயல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 2ஆம் பருவம் இயல் 1, இந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஓல்டு புக்கு அப்படின்றது இப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதா இருக்கும். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, அதுக்கடுத்து இந்தியன் எக்கானமி, அதுக்கடுத்து ஜெனரல் சயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹிஸ்டரி அப்படின்ற டாபிக்ல நான் போறேன் அப்படின்னா அதுல ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி அரசுகள் அப்படின்ற தலைப்பின் கீழே இருக்கு அப்படின்னா அந்த தலைப்புல ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதுல பிடிஎஃப். ஓகேங்களா? என்னென்ன பாடம் படிக்கணுமோ அதுக்கான பிடிஎஃப் பகுதி இருக்கும். இல்ல இந்த ஸ்கூல் புக் இருக்கு சார், நீங்க என்னென்ன பாடம் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் அப்படின்னா அதற்கான பாட தலைப்புகளை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். 6th டேர்ம் 1ல யூனிட் 3 படிங்க, 9th சோசியல்ஸ்ல டேர்ம் 1ல யூனிட் 2 படிங்க அப்படின்னு கொடுத்துருவோம். அதற்கான வீடியோ பதிவும் கீழே இருக்கும். அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றதும் இங்கேயே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்ப மராத்தியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா சேம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல், பேக் டு ஸ்டடி, வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், தட்ஸ் ஆஃப் சேம் ஃபார்மட். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பக்காவா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. வர குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதற்கான கான்ஃபிடென்ட்டா உள்ளுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் கண்டிப்பா. ஓகேங்களா? அதுக்கடுத்து 6th to 12th நியூ சமச்சீர் தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் ஓல்டு தமிழ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதுல வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன லோலே காட்டுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் வேணா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கூட நான் காட்டுறேன். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு பார்ப்போம். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு பெரிய வகுப்பு தான். ஏன்னா அதுல இருந்தா கேள்விகள் அதிகபட்சம் கேட்பாங்க. நீங்க படிக்கிறதுனாலும் முதல்ல படிக்கிறீங்க அப்படின்னா 9th 10th முதல்ல முடிங்க. ஏன்னா அதுல தான் அதிகபட்ச கேள்விகள் குரூப் 4 எக்ஸாம்ல கவர் ஆகுது அப்படின்றதுனால முதல்ல 10th 9th கவர் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதை தான் மெயினா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த இயல் 1ல பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், அதற்கான வீடியோ கிளாஸஸ், அந்த வீடியோ கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான ஆன்லைன் டெஸ்ட், இதே ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு எல்லாத்துமே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 6th to 10th நியூ சமச்சி சயின்ஸ். ஓகேங்களா? சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்ப இந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் எப்படின்றதுன்னா இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும், ஒவ்வொரு பாடமா இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 சரிங்களா? அத 6ஆம் வகுப்பு சயின்ஸ்ல முதல் பருவத்துல இயல் 1 அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் சரிங்களா? அதே மாதிரி சயின்ஸ்ல டேர்ம் 1 புக் பேக்கான ஆன்சர், அதற்கான பிடிஎஃப் ஃபைல நம்ம இது பண்ணிப்போம். பிளஸ் கீழே உங்களுக்கு அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்ப பக்காவா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு வருஷமா நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் 2018, 19, 20, 21, 22 அப்படின்னு கொடுத்துருப்போம். சரிங்களா? அப்ப அந்த ஒவ்வொரு வருஷத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமா காட்டும். ஓகேங்களா? ஜனவரியில ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, பிப்ரவரியில 3 எக்ஸாம், ஏப்ரல்ல ஒரு எக்ஸாம், மேல 2 எக்ஸாம், ஜூலைல ஒரு எக்ஸாம், ஆகஸ்ட்ல 2 எக்ஸாம், அக்டோபர்ல ஒரு எக்ஸாம். அப்ப அதுல நான் பிப்ரவரி நான் கிளிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா பிப்ரவரியில என்ன எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்ன, அதனால ஃபைனல் கீ என்ன அப்படின்னு கொடுத்துருப்போம். பிளஸ் அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது கீழே இருக்கும். ஓகேங்களா? அப்ப பக்காவா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு இடத்துல எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதை உட்கார வச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பக்காவான ஆளுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓல்டு தமிழ், நியூ தமிழ், அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பக்காவா உலகம் நுழைச்சு பக்காவா வச்சிருக்கோம். இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது மட்டும்தான் உங்களுடைய கெரியரில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th to 10th சமச்சீர் சோசியல் சயின்ஸுக்கு. ஓகேங்களா? அப்போ சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் சேம் தான். ஓகேங்களா? இப்போ 7வது நியூ சமச்சீர் சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே தான், ஒரு யூனிட் எடுத்துக்கிடுவோம். அந்த யூனிட்ல நீங்கள் வந்து அதற்கான PDF ஃபைல் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ பக்காவாக நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால இதை நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எங்களுடைய டீமை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து ஆஃபர் அப்படின்றதுனால இந்த ஆஃபரை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சார் எனக்கு வந்து போன வீடியோ நான் பார்த்துருக்கேன் சார், இஎம்ஐ அப்படின்ற கான்செப்ட்லேயே நீங்கள் பே பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க சார், அந்த ஆப்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இஎம்ஐ அப்படின்ற TNPSC Group 4 இஎம்ஐ அப்படின்றத டைப் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் இருக்கும், அந்த 2 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதற்கான லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதில் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு ஒரே டைமில் பேமெண்ட் கட்டுறதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதை தவிர்த்து நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, ஜிபே எதில் வேணால் நீங்கள் பே பண்ணலாம். அதற்கான லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு டைம் டேபிள், ஜிஎஸ்க்கும் டைம் டேபிள் வேணும் சார், இருக்கிற டேட்டை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி தாங்க சார், நான் பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் டைம் டேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு டைம் டேபிள் அப்படின்றத ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ தமிழ், ஓல்டு தமிழ், நியூ தமிழ் அப்படின்றது மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம், அதே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? மகளிராய் பிறந்தவர்கள் அப்படின்றதுனால சரிங்களா எந்த விதத்துல நீங்க இது பண்ண கிடையாது. சரிங்களா? கண்டிப்பா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா உயரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஆன்லைன் மீடியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு அப்படின்றது மகளிர்கிட்ட வந்து மட்டும்தான். ஓகேங்களா? நாங்கள் தொடங்கி ஒரு 9 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. இந்த 9 ஆண்டுகளில் அதிகபட்ச ஆதரவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகளிர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தினசரி என்கிட்ட பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்கள் அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த இதை வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன் இதை நாங்கள் தனியாக கொடுக்கணும், எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்கலாம் அப்படின்றது இல்லாமல் சரிங்களா இதுவரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் அப்படின்றதுனால தான் இந்த பேட்ச் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதை நான் வந்து வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு 24/7 சொல்ல முடியாது. சரிங்களா? காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் எங்களுடைய சப்போர்ட் அப்படின்றத நீங்கள் ஃபோன் கால் பேசி டவுட் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு கேட்டுக்கலாம். அதற்கான நிவர்த்திகளை வந்து கண்டிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை எல்லாரும் பயன்படுத்துங்க. லைவ் டெஸ்ட்டும் வருது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.